அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு மகர லக்னம் ஜாதகருடைய சூட்சும பலன்கள். அதுவும் ஒரே கிளைண்ட் ஜாதகருடைய ஜாதக பலன் பார்க்க போகிறோம். நான் கிளைண்ட் கிட்ட சொன்ன பலன் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, ஜாதகருடைய ஜாதக பலன் ஜாதகர் முன்னாடி ஜாதகர்கிட்ட கரெக்டாக எடுத்து சொல்ல தெரியணும். ஜாதக பலன் பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா என்பது நமக்கு முக்கியம் இல்லை, அது வந்திருக்க கிளைண்ட்டுக்கு தான் ரொம்ப முக்கியம். நான் ஒரு ஜோதிடர். உங்களுடைய ஜாதகமும் என்னுடைய மைண்டு கேல்குலேஷனும் கரெக்டாக இருந்தால் நான் சொல்கிற பலன் கண்டிப்பாக மிஸ் ஆகாது. நான் ஜோதிடர் நண்பர்களுடன் பழகுபவன் கிடையாது. ஜோதிடத்தில் உள்ள நவகிரக நண்பர்களுடன் பழகுபவன். நான் யார்கிட்ட பேசினாலும் பழகினாலும் அவங்க கிட்ட இருக்க கெட்ட விஷயத்தை மறந்துட்டு அவங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயத்தை மட்டும்தான் எடுத்துப்பேன். இதுதான் என்னுடைய கேரக்டர். லோனு, கடன், இஎம்ஐ, இன்ஸ்டால்மெண்ட்டு, வட்டி, தண்டல் இந்த மாதிரியான எந்த வலையிலும் நான் விழவில்லை. இந்த விஷயத்தில் உண்மையிலேயே நான் ஒரு அதிர்ஷ்டசாலி. பாவம், பொதுமக்கள் நிறைய பேர் இந்த வலையில் சிக்கி தன்னுடைய வாழ்க்கையும் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையும் காப்பாற்றுவதற்காக ரொம்ப போராடி வாழ்கிறாங்க. ஒரு மனிதன் தன்னுடைய தகுதிக்கு மீறி பேராசைப்படக்கூடாது. அதே மாதிரி ஆடம்பரமான செலவும் செய்யக்கூடாது. அங்கேதான் எளிதில் பண பிரச்சனையும் பண கஷ்டமும் வந்துவிடும். வாழ்நாள் முழுவதும் பண கஷ்டம் வராமல் பார்த்து கொள்ளுங்கள். அதை உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிம்மதியாக வாழ விடாது. என்ன நான் சொல்கிறது கரெக்ட் தானே? ஓகே, வாங்க மகர லக்னம் ஜாதகருடைய சூட்சும பலன்களை பார்ப்போம். ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கடத்தை பாருங்கள். இப்போ என்ன பலன் சொல்லலாம்? காலபுருஷனுக்கு 5ஆம் அதிபதிக்கும் லக்னத்திற்கு 5ஆம் அதிபதிக்கும் புஷ்கராம்சம் சாரம் பெற்று குரு பார்வை இருப்பதால் ஜாதகருக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் உண்டு. அடுத்து 5ஆம் அதிபதியும் குருவும் காலபுருஷனுக்கு 5ஆம் அதிபதியும் அனைவரும் ஆண் ராசியில் உண்டு. அதனால் முதலில் ஆண் குழந்தை பிறக்கும். இதில் திரிசூனிய அதிபதி தொடர்பு இருப்பதால் முதலில் பெண் குழந்தை பிறக்கும். திரிசூனியன்னா அதை அப்படியே ஆப்போசிட்டாக சொல்லிடணும். தட்ஸ் ஆல். இங்கே திரிசூனியம் சம்மந்தப்படலைன்னா ஆண் குழந்தை தான் பிறக்கும் என்று சொல்லணும். சரிங்களா? நான் சொல்லிக் கொடுக்கும்போது விதி விலக்கோடு தான் சொல்லிக் கொடுப்பேன். சரிங்களா? மறக்காமல் நோட்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கடத்தை பாருங்கள். 7ஆம் அதிபதி 2வது குழந்தையை குறிக்கும். 7ஆம் அதிபதி சந்திரனுக்கு கேது மாந்தி தொடர்பு உண்டு. இவர்களுக்கு சஷ்டாஷ்டகமாக குழந்தைக்காரன் குரு இருப்பதால் ஜாதகருக்கு 2வது குழந்தை பாக்கியம் கிடையாது என்று சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் 6ஆம் இடத்தில் குரு பார்வையும் செவ்வாய் பார்வையும் இருப்பதால் ஜாதகர் வேலைக்குத்தான் போவார். 4ஆம் அதிபதி புஷ்கராம்சம் சாரம் பெற்று குரு வீட்டில் இருப்பதால் தாயார் நல்லவங்க என்று சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கடத்தை பாருங்கள். ராகு கேதுக்கு வீடு கொடுத்த 9, 12 அதிபதிகள் சமசப்தமம். இதில் லக்னாதிபதிக்கு தொடர்புண்டு. ஜாதகருக்கு வெளிநாடு ஆசை உண்டு. இதில் லக்னாதிபதியும் வெளிநாடு கிரக ராகுவும் நீர் ராசியில் இருப்பதால் ஜாதகர் நிச்சயமாக வெளிநாடு போவார். அடுத்து 7ஆம் அதிபதிக்கு சஷ்டாஷ்டகமாக 12ஆம் அதிபதி இருப்பதால் மனைவி மூலமாக குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் அதிகம் ஏற்படும்.
ஓகே. நெக்ஸ்ட்டு, 7ஆம் அதிபதியுடன் கேது மாந்தி இருப்பதால் கூட்டு தொழில் செய்யக்கூடாது. ஓகே. நெக்ஸ்ட்டு, ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள். குரு பார்வையும் சனியின் பார்வையும் 8இல் இருக்கும் 8ஆம் அதிபதிக்கு தொடர்பு இருப்பதால், இதில் லக்னாதிபதிக்கும் தொடர்பு இருப்பதால் ஜாதகருக்கு வரதட்சணை அதிகம் கிடைக்கும். ஆனால் 8ஆம் அதிபதி திரிசூனிய ராசியில் இருப்பதால் வரதட்சணை மிக குறைவாகத்தான் கிடைக்கும் என்று சொல்லணும். ஓகே. நெக்ஸ்ட்டு, கேது மாந்தியுடன் 7ஆம் அதிபதி சந்திரன் இருப்பதால் மனைவி மனசு பாதிக்கும்படி ஜாதகர் நடந்து கொள்ளுவார். ஓகே. நெக்ஸ்ட்டு, ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள். 10இல் 10ஆம் அதிபதி சுக்கிரன் பலம் பெற்று குருவின் பார்வை இருப்பதால் மாமியாருக்கு ஆயுள் அதிகம். 3ஆம் அதிபதியும் சூரியனும் மாமனாரை குறிக்கும். இதில் திரிசூனி அதிபதியும் அவயோகி கிரகமோ, மேலும் கேது மாந்தி நின்ற வீட்டின் அதிபதி புதனோ தொடர்பு இருப்பதால் மாமனார் இல்லாத குடும்பத்தில் இருந்து தான் ஜாதகருக்கு வாழ்க்கை துணையை அமைத்து கொள்ளணும். ஓகே, குட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஜோதிட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்களும் உங்களுடைய கிளையண்ட்டுக்கு இதே மாதிரி பலன் சொல்லி பழகுங்க. இந்த வீடியோவை பார்த்த அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியம், இந்த சேனலில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும். உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனல்ல அதிகமாக இருக்குது. மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம். உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு. நன்றி, வணக்கம்.